தமிழக அரசை போல் தமிழக அரசின் பேருந்துகளும் அச்சாணி இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென்காசி மாவட்டம் இடைக்கால் கிராமத்தில் ஓடிக்கொண்டிருந்த அரசு பேருந்தின் பின்புற அச்சு உடைந்து இரு பின் சக்கரங்கள் தனியாக கழன்று ஓடி கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் காயமடைந்துள்ளனர் என்று தெரிவித்துள்ளார். அரசு எவ்வாறு அச்சாணி இல்லாமல் இயங்குகிறதோ அதேபோல்தான் அரசு பேருந்துகளும் எந்த பிணைப்பும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றன என்று கூறியுள்ளார். பேருந்து விபத்து நடக்கும் போதும் ஓட்டுநரையோ நடத்துனரையோ அல்லது தொழில்நுட்ப பணியாளரையோ பணியிடை நீக்கம் செய்து மாடல் அரசு தனது கடமையை முடித்துக் கொள்கிறது என்றும், பயணிகளை பாதிக்கும் வகையில் விபத்துகளை ஏற்படுத்தும் பேருந்துகளும் மாற்றப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மேலும் தமிழ்நாட்டை சீரழிக்கும் திமுகவின் திராவிட மாடல் அரசு மாற்றப்படுவதுதான் விபத்தில்லா பயணத்திற்கும் அரசு நிர்வாகத்திற்கும் எளிதான தீர்வு என்று கூறியுள்ளார்.